நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ணதேவராயர் அவையில் போட்டி விவாதம் இதில் கலந்துக்கிறதுக்கு பக்கத்து நாட்டிலேருந்துலாம் வரலாம் அப்படின்ட்டு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டு அப்படியே இவர் அவையிலையும் விவாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. இதில் பக்கத்து நாட்டில் இருக்கிற அறிஞர் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை கேள்விப்பட்டு அவர் உடனே அரசருக்கு சொல்கிறார். நான் அங்கே தெனாலிராமன் கூட விவாதம் பண்ணி தெனாலிராமனை தோற்கடிக்கணும் அப்படின்ட்டுருக்கு. உடனே சரி அப்படியே எல்லாரும் கூட விவாதம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ராஜாவுக்கு அவரை பற்றி தெரியும். உடனே அவர் பெரிய அறிஞராச்சே, அவரை எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு அரசியல் எல்லாரும் கோச்சு இருந்திருக்காங்க. அப்போ சரி அவரும் அந்த நாட்டிலேருந்து இங்கே விவாதத்துக்கு கலந்துக்க வரேன் அப்படின்ட்டு. சரி விவாதம் நாளைக்கு தான் அப்படின்னு ஒன்று எல்லாரும் தெனாலிராமா நீ தான் எதாவது பண்ணணும். அவர் விவாதத்தில் ஜெயிச்சிட்டாருன்னா நம்ம அரசவையில் இருக்கவங்களுக்கு விவாதத்தில் ஜெயிக்கிற திறமை இல்லைன்னு ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அது நான் எதுவும் பண்ணுறேன், நான் உங்களுக்கு பண்ணுறேன் சரி அப்படின்ட்டு அவர் ஒரு அந்த பக்கத்து நாட்டு அறிஞர் கார்டனை சுற்றி வந்திருக்கார், அரசவை கார்டனை. அப்போ அப்படியே சுற்றி வந்துருக்கோம். அப்புறம் வெளியில் போகும்போது அங்கே தெனாலிராமன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பாடல் எழுதிக்கிட்டு அதை நல்லா புரிகிற மாதிரி நல்லா காணத்தோட நல்லா அருமையாக பாடியிருக்கார். பாடினோடனே இதை கேட்டதும் அந்த அறிஞருக்கு உடனே அவர்கிட்ட போய், எப்பா இந்த மாதிரி என்னப்பா இந்த மாதிரி சூப்பராக பாடுற, உனக்கு குரு எனக்கு குருவாகி நான் நல்லாவா பாடினேன், நான் பாடினது நல்லாவே இல்லையே. எங்கள் குருவே நான் போய் அவர்கிட்ட ஒரு 5-6 வாட்டி ஒப்பிச்சிருக்கேன். அவர் ஐயா நல்லா இல்லை நல்லா படிட்டோம். நீங்கள் என்னென்னா இவ்வளோ அழகாக இருக்கீன்றீங்களே அப்படின்ட்டு. இல்லை ஆமாம் சூப்பராக தான் இருந்தது. சரி உனக்கு குரு யாருப்பா? எனக்கு குரு ஆச்சாரிய தெனாலிராமன், அவர்கிட்ட தான் போய் ஒப்பிக்கணும். சரி அவர் இப்போ எங்கே? அவர் நாளைக்கு ஒரு அறிஞர் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட விவாதம் பண்ணுறதுக்காக பல அறிவு நேர்ந்த நூல் எல்லாத்தையும் படித்து நல்லா நல்லா ஏற்றிக்கிறேன், நல்லா மூளையில் ஏற்றி நல்லா விவாதம் பண்ணுறதுக்கு படிச்சுட்ருக்காரு அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி ஒன்று அவருக்கு பகிர்ந்து ஆமாம் தெனாலிராமா நீங்கள் சூப்பராக தான் பாடுறீங்க அப்படின்ட்டு அவரை நல்லா பாராட்டுற மாதிரி பாராட்டிட்டு அவர் அப்புறம் அவர் போய் யோசனை பண்ணா, அவரோட மாணவனே இவ்வளோ அருமையாக பாடுறான்னா அப்புறம் அவர் எவ்வளோ புத்திசாலியாக இருப்பாருன்னு அவர் உடனே நைட்டோட நைட்டாக அவர் ஊருக்கு போய்ட்டார். உடனே எல்லா அரசவையினரும் தெனாலிராமன் நன்றி சொன்னார்.